ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான சுண்டக்காய் வச்சு புளிக்குழம்பு எப்படி செய்கிறோன்றதை பார்க்கலாம். சுண்டக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கல் வச்சு ஒரு தட்டு தட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தட்டும் போது நல்லா உடஞ்சிருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா வெந்தயம் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போது 2 வரமிளகாய் கிள்ளி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து வதக்கிக்க போகிறோம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துனீங்கன்னா இன்னுமே குழம்பு சூப்பராக இருக்கும். அடுத்ததாக நம்ம மசாலா பவுடர்லாம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா தனி மல்லித்தூள் தான். இப்போது அடுத்ததாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்க சுண்டக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே வதக்கிக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு மூடி ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லாவே வந்திருக்கு. பாருங்கள், சுண்டக்காய்லாம் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. அதுக்கப்புறமா இப்போது நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்க போகிறோம். புளி தண்ணியை சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா புளி தண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நல்லா கொதி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக நமக்கு சுண்டக்காயெல்லாம் வந்திருக்கு. நம்மளோட இந்த சுண்டக்காய் புளிக்குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.